ஆமா தேவி, ஏன் லேட்டு? ஏற்கனவே பிளேன் லேட். அண்ணன் டிரைவிங் வேற டெட் ஸ்லோ. டாடி, யாரது? பேரு ராஜன். புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ராஜன், என் மக தேவி பாம்பேல படிக்கிறான். வணக்கம். பார்த்தா ராபர்ட் டி நீரோ மாதிரி இருக்கு. வெல் பில்ட் பாடி. எங்கேயோ சர்க்கஸ்ல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, டாடிக்கு புது அடியாளா? அப்படி சொல்லக்கூடாதுமா. சார், நான் வரேன். ஹலோ போலீஸ். செல்வநாயத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு. அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தப்படுது. சார், எஸ். சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். ஹலோ போலீஸ். செல்வநாயத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு. அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தப்படுது.
சார் எஸ். சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோடு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். மிஸ்டர் செல்வநாயகம், இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. பீட்டர், நீ ஒரு கையெழுத்து போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாதீங்க. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்லலாம், ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே விடாதே, விடாதே விடாதே, விடாதே விடாதே, அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன்னு திருடன்னு சொல்லாம தியாகின்னு சொல்றத, உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார், முதலாளி, நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா போடானா. என்ன முதலியாரு அப்படி தாவறீங்க? அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு? இதுல கம்பெனி ரகசியம் எல்லாம் அடங்கி இருக்கு. என்ன மாதிரி உண்மையான வேலைக்காரன் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. முதலியார், உங்களுக்கு மூளை. இப்படிதான் என்னை யாரு பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க.
எனக்கு என்ன மூளை வெளியில தொங்குதா? தம்பி, என் முதலாளி போட்டு தயார் பண்றாருல்ல, துபாயில இருந்து 2000 போட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 2000? மல்லையா 2000 படகு செய்ய போறாங்களே, அதுக்கெல்லாம் மரம் எப்படி? அதுதான் ரகசியம். ரகசியமா? பரம ரகசியம். மல்லையா இப்படி வாங்க, அது என்ன ரகசியம் அல்ல? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வாய குரலி உளர்ற, என் வாய கல்லி உண்மையை வரவழைக்க பாக்குறீங்க. அது நடக்குமா? முக்கியமான விஷயத்தெல்லாம் அப்படி உளறிடுவாரு. நீங்க வாங்க முதலியா, அந்த பக்கமா போவோம். உங்களை விவரம் தெரியாதவங்க வாங்க. சேர விட்டு போங்க. நீங்க வாங்க. சின்ன பசங்க கூட என்ன பேச்சு? பரம ரகசியமாச்சே. அப்படி சொல்லு. இந்த தடவை காட்டிலாக்கா மரத்தை ஏலத்துல எடுக்கிறதுக்காக எல்லாம் எங்க ஆளையா உட்கார வச்சு கண்ணு தொடர்புக்காக 2 கேள்வியை கேட்க சொல்லி செக்அப் பண்ணிட்டேன். எங்க முதலாளி 40 லட்சம் ரூபான்னு விடுவாரு. ஒரு பையன் வாய திறக்க மாட்டான். 75 லட்சம் ரூபாய் மரத்தை ஒரே 20 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம், 25 லட்சத்தி 10,000, 25 லட்சத்தி 10,000, 25 லட்சத்தி 60,000, 25 லட்சத்தி 60,000, 25 லட்சத்தி 60,000, 26 லட்சம், 26 லட்சம், 26 லட்சத்தி 10,000, 26 லட்சத்தி 10,000, 26 லட்சத்தி 15,000, 26 லட்சத்தி 15,000, 26 லட்சத்தி 15,000, 40 லட்சம், 40 லட்சம், 40 லட்சம் ஒரு தரம், 40 லட்சம் 2 தரம், 40 லட்சத்தி 1. மிஸ்டர் ராஜா, ப்ரொசீட். 40 லட்சத்தி 1, 40 லட்சத்தி 1 ஒரு தரம், 45 லட்சம், 45 லட்சம், 45 லட்சத்தி 1, 45 லட்சத்தி 1, 46 லட்சம், 46 லட்சம், 46 லட்சம், 1, 50 லட்சம், 60 லட்சம். இந்த ஏலத்தை பத்தின விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலம் கேட்கிற தொகையில 3ல ஒரு பங்கு முதல்லயே கட்டணும். எஸ், கேரியா. 60 லட்சத்தி 1 சார், 1 கோடி, 1 கோடியே 1, யாரா இருந்தா ஏலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது. 1 கோடியே 10 லட்சம், 1 கோடியே 10 லட்சம் ரூபாய், 1 rupee more, 1 கோடியே 10 லட்சத்தி 1, 1 கோடியே 25 லட்சம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒரு தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 3 தரம். செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட. உன் சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம். செல்வநாயகன் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாளாகும். அவன் கொட்ட மாடங்கும். சிட் டவுன் ராஜன். கம் ஆன். டேக் இட்.
25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுங்க மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்திமிரு. கரெக்ட். உங்க தம்பி செஞ்ச காரியத்தினால இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ், வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்களா பணம், அதெல்லாம் போயிடும். ஐயோ, என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமான அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்கப்பா. இங்க வாப்பா செல்வம், என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க? நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணணும்னு யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம், புரியுதா? என்னது? என்னமோ நான் சம்பாரிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, எங்களுக்கும் கேட்க ரைட்ஸ் இருக்கு. முன்னாடியே நின்னு எதிர்த்து பேசுற நீ போடா. ஐயோ ஐயோ, கண்டவங்களே புள்ளை அடிக்கிறதுக்காக நம்ம புள்ளைய வந்து வச்சிருக்கோம். இது உங்க தம்பிக்கு கேளுங்க. ஓ, இது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணாம். போங்க போங்க. பாத்தீங்களா மொழியாரு, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாட்சியம் இல்லாம எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு. எனக்கு கூட தான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது, ஏதோ மன கிலேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களேன். எப்படிங்க விடுறது? என்னங்க பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போறோம். ஹலோ, அப்படியா? என்ன சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறது தான் என் லட்சியம். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவியை பத்தி தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறது
வா வா. என்ன கழுத்து ஓடிட்டு இருக்க வெளியில. ஏய், ஏய். எட்டம்மா இரு. ஆ. ஆ. மேலதான் ஃபேன் ஓடுதே, ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிறிக்கிற? ஏசில இருந்து பழகிட்டேனா தாங்க முடியல. ஏசில இருந்து பழகலாண்டி, ஆனா ஓசில பழக கூடாது, புரியுதா? பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டியே ஏன்? வாங்க முதலியார். வாங்க தானே வந்திருக்கிறேன். என்னது கையெழுத்து? கையெழுத்தா? எதுக்கு? ஏல தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது. இப்போ உங்க தம்பிக்கு பண கஷ்டம். அவரு சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா? இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுக்காக இதுல ஒரு கையெழுத்து. என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க? போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்துட்டு நாம எங்க போறது? எங்க இருந்தோம்? குடிசையில இருந்தோம், அங்கேயே போயிடுவோம். அதை விட தூக்கு போட்டுட்டு சாவலாம். எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். தம்பி, உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க. ஏன் அப்படி மிரட்டுற? யோசனை சொல்லியா? எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமா ஓடி போய் அவர் கால்ல விழுந்துருங்க. யார் கால்ல? எங்க முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, எங்க சொத்தையெல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்குவார்னு பயமா இருக்கு. எங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்ல. நிவாரணம், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதா என் விருப்பம். ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அப்படியானா பின்பலமா இருந்து உதவி செய்கிறேங்கிறீங்க. கரெக்ட். அப்படின்னா நான் சொல்லுபடி செய்வீங்களா? செய்யறோங்க. ராஜன் பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க. அவன் கெட்டிக்காரன். செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் தான் சரியான ஆள். சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும். தற்போதைக்கு தான். அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க. என்னம்மா சரின்னு சொல்லுங்களேன். சரிங்க. சரிங்க. இங்க இருக்கா வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கார், கேட்டுங்க. உன்னை யார் இங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? நான் யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அத கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படிலாம் பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் ஒரு வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யூ see மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவரு தான். நீங்க போகலாம். நன்றி கட்ட நாய். முறைக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன். அவருக்கே புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்ன சுத்தி முறுக்கு புழியறீங்க? முதலியார், இந்த சீட்டை விட்டு எழுந்திருங்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்திரியா, வெளியே போயா. என்கிட்ட விளையாடுறீங்களா?
எல்லாம் எனக்கு தெரியும். இங்கெல்லாம் நான் விளையாடுறது. நம்ம போனோம் பாருங்க ஹோட்டலுக்கு, அங்க. ஏய், மரியாதை எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன? 20 வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளியை எவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே. நாளைக்கு எனக்கு இதே தானே கதி. நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்குறான் கிழமை. நீங்க ஆகுமா, நீங்க சக்கரவர்த்தி ஆச்சுதே. வெளியே போட. ஒன்னத்தாண்டா போடா வெளியே. ஆமா, நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ, இதை எடுத்துக்கிட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குளிக்கலாம். நான் காலையிலே குளிச்சுட்டேன். ராஜன், தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் இருங்க. என்னது இது? இதோ பாருங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் இதே மாதிரி பெருசா ஒரு பங்களா கட்டணும். அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா 3வது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இதோ பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? எல்லாம் செல்வம் சம்பாதிச்சதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா ஏன் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து கேளுங்களே. அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும் போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை வெளியே போ. ஏன் இப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. 3வது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் ஹவுஸ். போய் போ. முதலாளி, நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கல முதலாளி. யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டேன். உனக்கு என் பேர்ல கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அதை பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா, எல்லாரும் வாங்க, வந்து குத்திட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? எனக்கு தெரியலடா. பீட்டர், இந்த பணம் போனது பெருசு இல்ல.
சொத்து போனது பெருசு இல்லை, அது போகும் வரும். வீட்டு உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் எங்க அண்ணனையும் அண்ணியும் நான் எப்படி பார்த்துருந்தேன் உனக்கு தெரியல. ஆனா திடீர்னு போச்சுக்கணும் விட்டுட்டு போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியலையே, இந்த வளர்த்துல பணம் பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பொறுத்தியார் பணம் தாண்டா பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கலாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம்னா வெள்ளண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அப்போ நீ வந்த ஞாபகம் இருக்க? அப்போ இருந்த சந்தோஷம்டா எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு 2 பேருக்கும்.